ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் என்னன்னா, டேட்டா இன்டர்பிரிட்டேஷன். அதாவது நம்ம பேசிக் சம்ல இருந்து பார்க்கலாம். ஒவ்வொரு மாடலா வந்து பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம வந்து இந்த இதுல வந்து டேப்லர் மெத்தட் ஃபர்ஸ்ட் பார்க்கலாம். இதுல வந்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, ப்ரொடக்ஷன் அண்ட் சேல்ஸ் ஆஃப் எலக்ட்ரானிக்ஸ். ஒரு எலக்ட்ரானிக்ஸ் ப்ராடக்டோட ப்ரொடக்ஷன் அதுக்கப்புறம் அதோட சேல்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க ஒரு டேபிள்ல. இதுல வந்து ஃபாலோயிங் டேபிள்ல வந்து நம்பர் ஆஃப் லேப்டாப்ஸ் வந்து ப்ரொடியூஸ்டு கொடுத்துருக்காங்க. அப்புறம் வந்து பெர்சன்டேஜ் ஆஃப் லேப்டாப்ஸ் வந்து சோல்டு, எவ்வளோ பெர்சன்டேஜ் வந்து வித்திருக்காங்க அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க 5 டிஃப்ரெண்ட் கம்பெனிஸ்ல. அதுக்கப்புறம் இதை வச்சு நம்ம நிறைய கொஷின்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இதை வச்சு நம்ம கண்டுபிடிக்கணும். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம எப்பவுமே வந்து என்ன கொஷின் பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் வந்து சால்வ் பண்ணணும். இப்போ உங்களுக்கு புரியணும் ஃபர்ஸ்ட் டேபிள வந்து சால்வ் பண்ணிடுறேன். டேபிள் வந்து ஃபர்ஸ்ட் வந்து percentage of the laptop sold 65% கொடுத்துருக்காங்க. அப்போ unsold percentage வந்து எவ்வளவு இருக்கும்? எப்பயுமே வந்து 100% தானே ஓவராலா இருக்கும். 100%ல 65 போனா எவ்வளோ அப்படிங்கிற மாதிரி. அப்போ 35% வந்து அன்சோல்டா இருக்கும். அதே மாதிரி 80%னா 100 minus 20% வந்து அன்சோல்டா இருக்கும். அப்புறம் இதுல வந்து 40% இருக்கும். இதுல 25%, இதுல 10% இதெல்லாம் தான் வந்து அன்சோல்டா இருக்கும். இப்போ இந்த பெர்சன்டேஜ் ஃபர்ஸ்ட் கண்டுபிடிச்சிட்டு அதுக்கப்புறம் நமக்கு ஏற்கனவே என்ன கொடுத்துருக்காங்க, இதுல 100% ஓவரால் டோட்டல் எவ்வளவு ப்ரொடியூஸ் பண்ணிருக்காங்கிறத கொடுத்துட்டாங்க. அதை வச்சு நம்ம இது வந்து 100% எடுத்துட்டு இது 65%, அப்புறம் அன்சோல்டு வந்து 35% அப்படின்னு எடுத்துட்டு நம்ம கண்டுபிடிச்சிட்டே வரணும். இப்போ வந்து இந்த டேபிள நம்ம ஃபில் பண்ணணும். ஃபர்ஸ்ட் வந்து என்ன கொடுத்துருக்காங்க, டோட்டல் ப்ரொடியூஸ்ட் வந்து 1200. ஏக்கு வந்து 1200னா 100க்கு வந்து 1200 கொடுத்துட்டாங்க. இப்போ நம்மளுக்கு வந்து 65% ஃபர்ஸ்ட் சோல்டு கண்டுபிடிக்கலாம். 65%க்கு எவ்வளோ அப்படின்னா 65 into 12. இப்போ 650, 5 2 7, 6 2 7 13, 780. ஓகேவா? இப்போ வந்து இதுல வந்து சோல்டுன்னு பார்த்தா 780. அப்போ அன்சோல்டுன்னு பார்த்தா 1200ல 780 மைனஸ் பண்ணா எவ்வளோ? 420. இப்படியும் கண்டுபிடிக்கலாம். நெக்ஸ்ட் இதுல வந்து பில வந்து என்ன கொடுத்துருக்காங்க, 100% வந்து 1500 கொடுத்துட்டாங்க. இப்போ இதுல அன்சோல்டு மட்டும் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா சோல்டு வந்து 80%, அப்போ அன்சோல்டு வந்து 20%. இப்போ 20%னா 15 2s are 30. இதுல வந்து 300. அப்போ அன்சோல்டு 300னா சோல்டு எவ்வளவா இருக்கும்? 1500ல 300னா 1200. இந்த மாதிரியும் கண்டுபிடிக்கலாம். இப்படி வந்து நமக்கு என்ன டேட்டா தேவையோ அதை வந்து பெர்சன்டேஜ்ல இருந்து எடுத்து கண்டுபிடிச்சிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து இதுல வந்து 900 கொடுத்துருக்காங்க. இப்போ 100 வந்து 900ன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ 60% சோல்டு எவ்வளோ அப்படின்னு வந்து பார்த்தோம்னா 9 6 54, 540. இப்போ 540 தான் சோல்டு. அப்போ 900ல இருந்து 540 லெஸ் பண்ணா 360 அன்சோல்டு. இதே மாதிரி தான் இதுவும். இப்போ வந்து 100 வந்து 1800ன்னு கொடுத்துருவாங்க. இப்போ அன்சோல்டு கண்டுபிடிப்போம். 25% வந்து எவ்வளோ அப்படின்னு கண்டுபிடிக்கணும். இப்போ 18 into 25 ஆல்ரெடி நம்ம ஷார்ட்கட் பார்த்துருக்கோம். 18 into 25னா 18 into 100/4ம் இதுவும் ஒண்ணுதான். அப்போ வந்து 1800/4ன்னு வரும். அப்போ 4 4s are 16, 450. அப்போ அன்சோல்டு வந்து எவ்வளோ? 450. அப்போ சோல்டு எவ்வளவா இருக்கும்? 1800ல இருந்து 450 மைனஸ் பண்ணணும். 1350. இப்போ இது ரெண்டையும் ஆட் பண்ணி பார்த்தோம்னு வச்சுக்கோங்க, நமக்கு 1300, 400, 700, 1800 கரெக்டா இருக்கும். அப்படியே நம்ம ஆன்சர் வந்து செக் பண்ணிக்கலாம். அதே மாதிரி 100% வந்து 1000 கொடுத்துட்டாங்க. அப்போ 90% எவ்வளவா இருக்கும்? 900. 900 சோல்ட்ல வரும், அன்சோல்ட்ல வந்து 100 ஆகும். ரெண்டையும் ஆட் பண்ணும்போது 1000. இப்படிதான் நம்ம வந்து ஃபர்ஸ்ட் அந்த ஃபில் பண்ணிக்கணும். இது வந்து உங்களுக்கு புரியுதுக்காக சொல்றேன். நம்ம வந்து ஃபுல்லாமே ஃபர்ஸ்ட் ஃபில் பண்ணணும் அவசியம் இல்லை. சில சம்ல வந்து நிறைய ஃபுல்லாமே ஃபுல் டேட்டாவும் தேவைப்படும். சில சம்ல வந்து ஃபுல் டேட்டா வந்து தேவைப்படாது. நம்ம கொஸ்டின் வந்து ரெஃபர் பண்ணிட்டு எந்த டேட்டா தேவையோ அதை மட்டும் சால்வ் பண்ண போதும். அதே மாதிரி இந்த பெர்சன்டேஜ்லயும் இது வந்து எழுதிக்கலாம். 20, 40, இது 25, இது 10%. நெக்ஸ்ட் வந்து 65னா இது வந்து
35%. இந்த மாதிரி நோட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நோட் பண்ணிக்கிட்டு, இந்த மாதிரி நோட் பண்ணிக்கிட்டோம்னா, அதுக்கப்புறம் நம்மளுக்கு வந்து ரேஷியோ கேட்டாங்கன்னா, சோல்டு, அன்சோல்டுக்கு ரேஷியோ கேட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இந்த 65% இது 2யும் சால்வ் பண்றதுக்கு பதிலா இந்த பெர்சன்டேஜ் சால்வ் பண்ணாலே போதும். ஏன்னா அதுலேருந்து நமக்கு ஈஸியா வந்து கிடைச்சிரும். ரேஷியோ கேட்கும்போது. அதுக்கப்புறம் நம்மளுக்கு வந்து டேட்டாவா கேட்டாங்க. சோல்டுக்கும் அன்சோல்டுக்கும் உள்ள டிஃபரன்ஸ், இல்ல சோல்டு எவ்வளோ, அன்சோல்டு எவ்வளோ, இந்த மாதிரி கேட்கும்போது இந்த இது யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, வாட் இஸ் த ஆவரேஜ் நம்பர் ஆஃப் லேப்டாப்ஸ் சோல்டு பை கம்பெனிஸ் ஏ, பி, சி டுகெதர்? 3 கம்பெனிக்கு சோல்டான லேப்டாப் ஆவரேஜ் கேட்டிருக்காங்க. இப்போ ஆல்ரெடி நம்ம வந்து சோல்டு வந்து கண்டுபிடிச்சு வச்சிருக்கோம். ஏன்னா ஏபிசி வந்து சோல்டு கண்டுபிடிச்சிருக்கு 780, 1200, 540 இதான் வந்து சோல்டு. இதை வந்து 3 ஆட் பண்ணி ஆவரேஜ் கண்டுபிடிக்கிறது. 2520 வருதா? இதான் ஆட் பண்ணா அப்புறம் ஆவரேஜ்னா வந்து எவ்வளவு நம்பர் இருக்கோ அதெல்லாம் டிவைட் பண்ணுவோம். 3 divided by 3, 8 3s are 24, 4 3s are 12, 840. ஸோ இதுக்கு வந்து ஆவரேஜ் என்னது 840 ஆவரேஜ். இந்த கொஸ்டின் ஆன்சர். இப்போ இந்த கொஸ்டின் ஆன்சர் வேணும்னா நமக்கான டேட்டா என்ன டேட்டாலாம் கண்டுபிடிக்கணும்? சோல்டு கண்டிப்பா வந்து இந்த சோல்டு லெவல்ல ஏ, பி, சி இது 3மே வந்து கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிச்சாதான் வந்து இந்த இதை வந்து நம்ம சால்வ் பண்ண முடியும். இந்த மாதிரி நம்ம கொஸ்டின்ல கேட்டிருக்க டேட்டாக்குள்ள இதை மட்டும் நம்ம சால்வ் பண்ணா போதும். நெக்ஸ்ட் சம் வந்து பார்க்கலாம். The ratio of the unsold laptop from company D. The ratio of the unsold laptop from company D. Company D ல unsold laptop வந்து 450 to the company E. Unsold laptop from the company E. Company E ல வந்து 100. அப்போ வந்து இதுல கேன்சல் பண்ணும்போது 9 5 45, 2 5 10. இப்போ 9:2 இதான் ஆன்சர். ஆனா இதுல வந்து என்னன்னா இப்போ ஒரே இதுல இப்போ வந்து கம்பெனி ஏ வந்து சோல்டு அன்சோல்டு, கம்பெனி ஏயோடது சோல்டு அன்சோல்டு ரேஷியோ கேட்டிருந்தாங்கன்னா நம்ம டைரக்டா அந்த பெர்சன்டேஜ்ல இருந்தே எடுத்துக்கலாம். 65%, 35% இதை வச்சு மட்டுமே எடுத்துக்கலாம். ஃபேஸ் பை 3 ஃபேஸ் 15, 7 ஃபேஸ் 35 அப்படி எடுத்துக்கலாம். ஆனா ஏயோடதுல சோல்டு, பியோடதுல அன்சோல்டு அந்த மாதிரி ரேஷியோ கேட்டாங்கன்னா நம்ம டைரக்டா அந்த பெர்சன்டேஜ் எடுத்தா தப்பா வரும். ஏன்னா அந்த டோட்டல் வேல்யூ வந்து நம்மளுக்கு வேற. அதனால வந்து இதுல வந்து பெர்சன்டேஜ் எடுக்கக்கூடாது. இதுல வந்து இந்த வேல்யூ சோல்டு அன்சோல்டு வேல்யூ தான் எடுத்து அதுக்கப்புறம் தான் சால்வ் பண்ணணும். அப்பதான் கரெக்டா வரும். இதுல வந்து நம்பர் ஆஃப் லேப்டாப்ஸ் வந்து சோல்டு பை கம்பெனி பி. கம்பெனி பில வந்து எவ்வளவு லேப்டாப் சோல்ட் பண்ணிருக்காங்க, எவ்வளவு பண்ணிருக்காங்க 1200. 1200 வந்து கொடுத்திருக்காங்க இதுல. இது வந்து ஈக்குவல் டு வாட் பெர்சன்டேஜ் மோர் தென் த நம்பர் ஆஃப் லேப்டாப்ஸ் ப்ரொடியூஸ்டுன்னு கேட்டிருக்காங்க. இந்த இது நம்ம கரெக்டா நோட் பண்ணணும். ப்ரொடியூஸ்டா இல்ல சோல்டா அன்சோல்டாங்கிறத கிளியரா நோட் பண்ணிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து சால்வ் பண்ணலாம். இப்போ நம்பர் ஆஃப் லேப்டாப் சோல்டு ப்ரொடியூஸ்டு பை கம்பெனி சி. கம்பெனி சில வந்து 900 ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க. லேப்டாப்ஸ் வந்து பில வந்து 1200 வித்திருக்காங்க. இது வந்து எவ்வளவு பெர்சன்டேஜ் வந்து அதிகம் அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. சியை விட எவ்வளவு வந்து அதிகமா இவங்க ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்போ 900 தான் சி. சியை விட எவ்வளவு அதிகம் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க 1200ல வந்து 900 வந்து போனா 300. 300 வந்து அதிகமா ப்ரொடியூஸ் பண்ணிருக்காங்க. அப்போ பெர்சன்டேஜ்ல பார்க்கும்போது இன்டூ 100. 1 3 is 3, 3 3 is 9, 3 3 3 is 9, 3 3 is 9, 1/3. 33 1/3%ங்கிறது வரும் ஆன்சர். இப்படிதான் வந்து நம்ம சால்வ் பண்ணணும். இதுல முக்கியமா நம்ம நோட் பண்ண வேண்டியது சோல்டு கொடுத்துருக்காங்களா இல்ல அன்சோல்டு கொடுத்துருக்காங்களா, ப்ரொடியூஸ்டு கொடுத்துருக்காங்களா அப்படிங்கறத நோட் பண்ணணும். அதே மாதிரி இப்ப சேம் கம்பெனில வந்து பெர்சன்டேஜ் வந்து கேட்டிருக்காங்க. இப்ப நம்பர் ஆஃப் லேப்டாப் சோல்டு பை கம்பெனி பி அப்படின்னா கம்பெனி பி அப்படின்னு கொடுத்துட்டாங்க. இஸ் வாட் பெர்சன்டேஜ் ஆஃப் அதே இதுல இஸ் வாட் பெர்சன்டேஜ் ஆஃப் அன்சோல்டு அப்படின்னு கேட்டாங்கன்னா இந்த பெர்சன்டேஜ் வச்சே நம்ம போட்டுக்கலாம். பெர்சன்டேஜ் வச்சு கண்டுபிடிக்கும் போது ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். சேம் இதுல கொடுத்துருக்கும் போது நம்ம பெர்சன்டேஜ் யூஸ் பண்ணிக்கலாம். அதே இது டிஃப்ரெண்ட் இதுல கொடுக்கும் போது நம்ம பெர்சன்டேஜ் யூஸ் பண்ணக்கூடாது. ஏன்னா நமக்கு வந்து டோட்டல் வேல்யூ வந்து டிஃப்ரெண்ட் ஆகிறதுனால ஆன்சர் வந்து தப்பா வரும். டிஃப்ரெண்ட் கம்பெனில கொடுக்கும் போது நம்ம அதோட வேல்யூவை எடுத்து அதுக்கப்புறம் தான் கன்வெர்ட் பண்ணி கண்டுபிடிக்கணும். அதை வந்து கேர்ஃபுல்லா பார்த்துக்கலாம். அவ்வளவுதான். தேங்க்யூ.